வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவோட உங்களை மீட் பண்ணுறோம். இதில் என்னென்னா ப்ராஜெக்ட் ஆதேஷ். இதோட டைட்டில் ஆதேஷ்னா நமக்கு என்ன மீனிங்னா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆர்டர் போஸ்டிங் கமாண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த வருஷம் வாங்கணும் குரூப் 2-2A. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூஸ்வலாக நீங்கள் யூடியூப்ல எல்லாமே பார்க்குறது ஃபெமிலியரான டாபிக் பிவைக்யூஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாட்டிக்கான டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வருவோம். இதில் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ அன்ஃபெமிலியரான டாபிக் லைக் ஏதோ ஒரு டாப்பிக்ல கொஞ்சம் டெப்தா இல்லைன்னா நம்ம பாலிட்டிலே படித்ததில் விட்டு வச்சிருக்க ஆர்டிகிள்ஸ், அந்த மாதிரி பட்ஜெட்டில் என்னெல்லாம் ட்ரெண்ட் இருக்குது, எக்கனாமிக் சர்வேல என்னெல்லாம் புதுசாக சொல்லியிருக்காங்க, பிவைக்குள்ள பவுன்சரான பிவைக்கு என்னென்ன கேள்விப்படாத இடத்துல வந்த பிவைக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்லேயே நம்ம கவர் பண்ணாத ஏரியாஸ். ஸோ கவர் பண்ணாத ஏரியாஸ்னா அன்ஃபெமிலியராக இருக்க ஏரியாஸ். இது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி குட்டி குட்டி வீடியோஸாக நெக்ஸ்ட் வர ஒரு 60 days அப் டு குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வரைக்கும் 2-2A ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் ப்ராஜெக்ட் ஆதேஷ்ன்ற விதைகள் ஸ்டடி சென்டரோட ஒரு இனிஷியேட்டிவ். சரிங்களா? ஸோ இதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன், இவங்களை தான் பார்க்க போகிறோம். மக்களவை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர், இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னன்னா ஆர்டிகல் 89 இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் ஆர்டிகல் 89 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா சேர்மனை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 19 அவங்களோட வெக்கேஷன், ஆர்டிகல் 91 அவங்களோட டியூட்டிஸ், அதாவது ஆக்டிங் சேர்மனாக இருப்பாங்க டெப்டி சேர்மன். அடுத்து ஆர்டிகல் 92 டெப்டி சேர்மனை இல்லைன்னா சேர்மனை பதவி நீக்கம் பண்ணுறப்ப அவங்களோட ப்ரெசிட் அவங்க அதில் சபாநாயகராகவோ தலைவராகவோ இருக்கக்கூடாது, அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல். ஸோ இதுக்கு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா C-WAN அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 89 இருந்து 92 வரை C-WAN ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 4 ஆர்டிகிள் S-WAN. ஓகே, ஸோ இதுதான் ஷார்ட்கட்டு. 89 இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 89 இருந்து 92 வரை அவங்களுக்கு. அடுத்து 93, 94, 95, 96 வரை நமக்கு யாருன்னா ஸ்பீக்கருக்கு இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 92 C ஃபார் சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அவங்கள சொல்றது ஆர்டிகல் 89. ஆர்டிகல் 90 அவங்களோட வெக்கேஷனை பற்றி சொல்றாங்க. ஆர்டிகல் 91 ஆக்டிங் சேர்மன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ராஜ்யசபா தலைவர் இல்லாதப்ப துணைத் தலைவர் சேர்மனா பதவி வகிப்பாரு அப்படின்னு சொல்றது தான் ஆர்டிகல் 91. ஆர்டிகல் 92 நோ ப்ரிசைடிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேனுக்கு நோ ப்ரிசைடிங். ஸோ அப்படின்னா என்னன்னா, அவங்கள பதவி விலக தீர்மானம் நிறைவேற்றும் போது அவங்க அதுக்கு தலைமை தங்க முடியாது. ஸோ இதுதான் அந்த ஆர்டிகல் C-WAN. இது நல்லா புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிகல் 93 இருந்து பார்த்தோம்னா அதே தான். ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா பற்றி சொல்கிறாங்க. வெக்கேஷன் ரிமூவல் ஸ்பீக்கர் பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு இதில் 8 ஆர்டிகல் முடிஞ்சுதா? அதுக்கடுத்து 97, 98 இந்த ரெண்டுல என்ன பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா சேலரிஸ் அண்ட் அலோவன்ஸ், அவங்களோட சேலரிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 98 பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு C-WAN, S-WAN பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 97, 98 இந்த ரெண்டும் நமக்கு என்ன ஆர்டிகல்னா 97 சேலரி SCAன்னு வருதா, 98 செக்ரட்டரியேட் SC நாடாளுமன்ற செயலகத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா C-WAN, S-WANக்கு அப்புறம் SSன்னு வருது. ஸோ C-WAN, S-WAN, SS அது வரை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் சேலரி வருமா செக்ரட்டரியேட் வருமானா ஆல்ஃபாபெட்டிக்கலில் ஃபர்ஸ்ட் A தான் வரும். ஸோ சேலரி 98 செக்ரட்டரி. ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா ஓகே தான். அடுத்து நமக்கு போனஸாக 2 ஆர்டிகல் என்னன்னா 99 அண்ட் 100. 100 எல்லாருக்குமே நமக்கு தெரியும், கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. முடிவு வாக்குன்னு டை ஆகும் போது ஸ்பீக்கரோ ராஜ்யசபாவோட தலைவரோ போடுற ஓட்டு தான் கேஸ்டிங் ஓட்டு. ஸோ அது முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட்டு. 99 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது அவங்களோட உறுதிமொழியை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 99 உறுதிமொழி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுவே 69 யாரோட உறுதிமொழி வரும்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவரோட உறுதிமொழியை பற்றி சொல்றது. 60 யாரோட உறுதிமொழி வருதுன்னா குடியரசுத் தலைவரோட உறுதிமொழியை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 89 இருந்து 100 வரை இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இந்த மாதிரி டெய்லி குட்டி குட்டியாக ஷார்ட்கட்ஸோட ஸ்டாட்டிக் ஏரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் இருக்கோ அன்ஃபெமிலியரான டாபிக்ஸை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கலாம்.
ஸோ வந்து விதைகளில் வந்து டிஎன்பிஎஸ்சி வால் 2025-26க்கு குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. இஷ்டம் இருக்கிறவங்க டெஸ்ட் வேணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம ஸ்பெஷலாக இந்த ப்ராஜெக்ட் ஆர்ஏஸில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா அன்ஃபேமிலியர் டாபிக்ஸ்க்கும் சேர்த்து மினி டெஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதுவும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.